எலியாவுக்கு கர்த்தர் அதை நிரூபிக்கிறார். இந்த காகமும் இந்த விதவையும் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இவைகள் அல்ல உன்னுடைய ஆதாரம். நீ அதையே பார்த்துட்டு இருக்காத. திடீர்னு நான் ஆத்த வத்த வைப்பேன், திடீர்னு நான் காலங்களை மாற்றுவேன். காலம் மாறினாலும், ஊற்று வட்டி போனாலும், காகம் வரலனாலும், விதவை ஓய்ந்து போனாலும் நான் ஓயாதவர். எத்தனை பேர் நம்புறீங்க? என் செல்வத்தின் ஆதாரம் கர்த்தர். God is my provider. யாஹ்வே, யஹீரே, என் தேவைகளை சந்திக்கிற தெய்வம். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனத்தில் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு வனாந்தரத்தில் மன்னாவை கொடுத்தார். மன்னா கொடுக்கும்போது அவனுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் கொடுத்தாரு. பக்க சொல்லுங்க, உன் வேலை எவ்வளோ பெருசோ அவ்வளோதான் உனக்கு கொடுப்பார். இன்னொருத்தர்கிட்ட சொல்லுங்க, உன் புத்தி எவ்வளோ பெருசோ. நீங்க கேளுங்களேன், புத்திக்கு மேலே செல்வத்தை உனக்கு கொடுத்தா நீயே இருக்க மாட்டே. ஸோ உன் திறமை, அறிவாற்றல், உன்னுடைய கெப்பாசிட்டி எவ்வளவோ அவ்வளோ கர்த்தர் கொடுப்பார். ஸோ ஓமேரில் போய் அளந்து எடுக்கிறாங்க. எடுக்கும்போது வீட்டில் அம்மா இருக்கா, பாட்டி இருக்கா, குழந்தை இருக்கான்னு அதுதான் எடுத்துக்கணும். எக்ஸ்ட்ரா எடுத்தால் புழுத்து போயிடும். ஸோ எவ்வளோ தேவையான கர்த்தருக்கு. உன் கையை கொஞ்சம் என் பக்கமாக நீட்டிங்களா? இந்த நல்ல வார்த்தை. எந்த அளவிற்கு செல்வத்தை கையாளுகிற திறன் உனக்கு இருக்கோ அந்த அளவிற்கு இந்த காலத்தில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இல்லைனா ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கடந்து வந்த பாதை, கடந்து வந்த துன்பம், கடந்து வந்த சலசலப்பு, கடந்து வந்த ஏமாற்றம், இதெல்லாம் எதற்காகனா இன்னும் கொஞ்சம் உன்னை உயர்த்துவதற்கு கர்த்தர் உன்னை ஆயத்தம் பண்ணினாரே தவிர கர்த்தர் உன்னை கெடுக்க மாட்டார். உங்க அசைன்மெண்ட், உங்க ப்ராஜெக்ட்னுடைய சைஸ் எவ்வளவோ சைஸுக்கு ஏற்ற அளவிற்கு கர்த்தர் தருவார். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஒரு நாளும் மறக்க கூடாது. நீங்கள் அவரை கனம் பண்ண வேண்டும், நீங்கள் அவரை சேவிக்க வேண்டும், நீங்கள் அவரை ஆராதிக்க வேண்டும் என்றால் உங்களை ஆசீர்வதிப்பது மனிதன் அல்ல, என் ஆதாரம் கர்த்தர் தான்.